மார்ச் மாதம் நாம் கடைசியாக இந்த உபவாசத்தை நடத்தினோம். அதுக்கு பின்னால் இந்த ஆண்டிலே தேவன் நடத்தும்படியான ஒரு வழியை தேவன் திறந்திருக்கிறார். தொடர்ந்து இந்த கொடுமைக்காய் ஜெபித்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாய் ஆண்டிலே தேவன் அநேக அற்புதங்களை உபவாச கூட்டத்தில் செய்யும்படியான தேவனாய் நிர்வகிக்கிறபடினாலே விசேஷமாக இந்த உபவாச கூட்டத்தை ஜெபித்துக் கொள்ளுங்கள். தொடர்ந்து பகிர்ந்தோம். தேவன் அதற்குரிய பலனை அற்புதங்களை தேவன் செய்கின்றவராய் இருக்கிறார். இந்த நாளிலும் கூட இதில் பங்கேற்ற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடந்து வந்தவர் யாவருக்கும் நன்றி சொல்லுகிறேன். தேவனை குறித்து ஒரு தெளிவு நமக்கு வரும்படியாய் தேவன் தருகிறார். இன்றைக்கு தேவ ஜனங்கள் தான், ஆனால் குழப்பத்தோடு இருக்கிறோம், கலக்கத்தோடு இருக்கிறோம், பயத்தோடு இருக்கிறோம், பாரத்தோடு இருக்கிறோம். ஆனாலும் தேவன் யாருங்கிற ஒரு தெளிவு இல்லாதபடி இன்றைக்கு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வேதத்தில் எவ்வளவோ தேவனை குறித்து விளக்கங்கள் ஒரு குழந்தை அறிந்து கொள்வது போல நமக்கு விவரங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆனாலும் கூட நாம் எவ்வளவுதான் தேவனை ஆராய்ந்தாலும், எவ்வளவுதான் தேவனுடைய சமூகத்தை தேடினாலும் கூட இருதயத்துக்குள் தடுமாற்றங்கள் இருந்து கொண்டே இருக்கிறது. நம் தேவன் யார்? அவனுடைய நமக்கும் அவருக்கும் உள்ள உறவு என்ன? எதற்காக நம்மை அழைத்தார் என்பதை நாம் தெளிவாய் அறிந்து கொள்ள வேண்டும். எடுத்து நாம் வாசிப்போம். மல்கியாவின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். மல்கியா 3. நான் கர்த்தர், நான் மாறாதவர். இன்றைக்கு உலகத்தில் எவ்வளோ மாற்றங்களை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். உறவில் மாற்றங்களை பார்க்க முடியும், நட்பில் மாற்றங்களை பார்க்க முடியும், சூழ்நிலைகள் மாறுவதை பார்க்க முடியும், பூமி நிலை மாறும் என்று கூட வேதம் சொல்கிறது. ஆனால் தேவன் யாராய் இருக்கிறார்? நான் கர்த்தர், நான் யாராய் இருக்கிறேன்? மாறாதவராய் இருக்கிறார். அது மாத்திரம் கொஞ்சம் இங்க நாம் பார்க்கிறோம், அவர் மாறுகிற தன்மை உள்ளவர் அல்ல. நாம் அநேக நேரங்கள் மாறிவிட்டு தேவன் மாறினார் என்று யோசிக்கிறோம். ஆனால் மல்கியாவில் தேவன் சொல்லுகிறார், நான் கர்த்தர், நான் யாராய் இருக்கிறேன்? மாறாதவராய் இருக்கிறார். தைரியமாய் இருக்க வேண்டும். எல்லாம் மாறலாம். நம்முடைய சரித்திரத்தில் கூட அநேக மாற்றங்கள் வரலாம், சூழ்நிலைகள் மாறலாம், மனிதனுடைய அன்பு மாறலாம், உறவில் விரிசல் வரலாம். ஆனால் வேதம் சொல்கிறது, தேவனுடைய வார்த்தை சொல்கிறது, நான் கர்த்தர், நான் யாராய் இருக்கிறேன்? மாறாதவராய் இருக்கிறேன் என்று சொல்லி. அதனால் இன்றைக்கு தைரியமாய் இருங்கள். யார் மாற மாட்டார்? தேவன் மாறார். அவருடைய வல்லமை ஒருபோதும் மாறாது. அவருடைய அன்பு ஒருபோதும் மாறாது. அவருடைய அற்புதம் ஒருபோதும் மாறாது. அவருடைய அதிசயம் ஒருபோதும் மாறாது. அவர் மாறாதவர். அவருடைய அத்தனை வல்லமையும் மாறாது. அவர் எப்படி மாறாதவரோ அது போல அவருக்குள் இருக்கிற எதுவுமே மாறாது. அதனால் நாம் தேவனை மனமகிழ்ச்சியோடு ஆராதிக்க வேண்டும். எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் கூட அந்த பிரச்சனையை ஒரு பொறுப்பைத்தான் செய்ய வேண்டும். தேவனை ஆராதிக்கும்படியாக நாம் தொடர்ந்து கடந்து வர வேண்டும். அப்படியாக அங்கே நாம் பார்க்கிறோம், மாறாதவனை சொல்லி சொல்கிறார். இன்னொரு வசனம் வாசிப்போம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். அதற்கு தேவன் இருக்கிறவராக இருக்கிறேன் என்று மோசேயுடனே சொல்லி, அதற்கு தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறேன். ஒன்று அவர் எப்படி இருக்கிறார்? மாறாதவராக இருக்கிறார். இங்கே மோசே கேட்கிறான், உன் நாமம் என்னவென்று சொல்ல வேண்டும். உன் நாமத்தை குறித்து இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டால், எகிப்திலே 410 வருஷங்கள் அடிமைகளாய் இருக்கிறார்களே, அவர்களுக்கு உன் நாமத்தை என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லி மோசே கேட்கிறார். அப்படி மோசே கேட்டபோது கர்த்தர் சொல்கிறார், நான் எப்படி இருக்கிறேன்? இருக்கிற மாதிரி இருக்கிறேன். எப்படி இருக்கிறார்கள்? அவர் இருக்கிறவனமாய் இருக்கிறார். ஒன்று, கர்த்தர் மாறாதவர். அல்லையா சொல்லுங்க பார்க்கலாம். கர்த்தர் 100க்கு 100 மாறாதவர்.
மறந்து விட்டால் யோசிக்காதீங்க, வெறுத்து விட்டால் யோசிக்காதீங்க, தள்ளிவிட்டால் யோசிக்காதீங்க. அவர் மாறாதவர், இரண்டாவது இருக்கிறவராகவே இருக்கிறார். எந்த விதமான மாற்றமும் அவருக்குள் இல்லை. இஸ்ரவேல் ஜனங்களை ஆபிரகாமை கர்த்தர் முதலாவதாக தனக்கென்று அழைத்தார். நோவாவின் காலத்திலே நோவா குடும்பமாக ஜனத்தினால் உலகத்தை அழித்து அந்த நோவை குடும்பத்தின் மூலமாக தேவன் கொண்டு வந்த போதிலும் கூட அவர்களுக்குள்ளாக தேவனை குறித்து ஒரு வெளிப்பாடு இல்லாத இருந்தபடினாலே ஆபிரகாம் என்ற ஒரு தேவ மனுஷனை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எப்படி அவரை வழிபட வேண்டும் என்று கட்டளைகளை தேவன் கொடுத்தார். எப்படியாக அவர் வழிபட்டார், வெளிப்படுவார் என்கிற ரகசியங்களை ஆபிரகாமுக்கு தேவன் கற்றுக் கொடுத்தார். ஆபிரகாமுக்கு ரகசியத்தை மறைப்பேன் சொல்லி பார்க்கிறவனாக இப்படித்தான் வழிபட வேண்டும் என்று சொல்லி ஆபிரகாமை தனக்காக தெரிந்து கொண்டார். ஆபிரகாம் மூலமாக அவன் மகனாகிய ஈசாக்கை ஆசீர்வதித்தார். ஈசாக்கின் மூலமாக மகனாகிய யாக்கோபையும் சந்ததிகளை ஆசீர்வதித்தார். அப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட எங்கே இருந்தார்கள்? எகிப்திலே இருந்தார்கள். யோசேப்புக்கு பின்னால் ஒரு புதிய ராஜா வந்த போது அவர்களை அடிமையாக ஆளப்படுகிற நிலைமைக்கு கடந்து போய்விட்டார்கள். எத்தனை வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள்? 430 வருஷம் அடிமைகளாக இருந்தார்கள். இந்த உலகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல யாருமே உலகத்தில் அவ்வளவு ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தது கிடையாது. ஒவ்வொரு நாட்டிலும் அடிமைகளாக இருந்திருக்கிறார்கள். சுதந்திரம் கிடைத்தவர்களுக்கு விடுதலை கிடைத்தது. ஆனால் இந்த ஜனங்க வாழ்க்கையிலே அவ்வளவு காலம் அடிமைகளாக இருந்தார்கள். யோசித்திருப்பார்கள், நம் தேவன் மாறிவிட்டார், என் தேவன் மறந்து விட்டார், அவர் எங்கோ தூரம் சென்று விட்டார் என்றெல்லாம் யோசித்திருப்பார். அப்படி யோசித்த போது 430 வருஷத்துக்கு பின்னால் மோசேயை தேவன் சந்திக்கிறார். எதற்கு சந்திக்கிறார்? தன் ஜனங்களை மீட்பதற்காக சந்திக்கின்றார். அப்படி சந்திக்கின்ற போது மோசே கேட்கிறான். அதற்கு முன் வசனம் வாசிப்போம். 3:13. அப்பொழுது மோசே தேவனை நோக்கி, நான் இஸ்ரவேல் புத்திரத்தில் போய் உங்கள் பிதாக்களுடைய தேவன் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார் என்று அவர்களுக்கு சொல்லும்போது அவருடைய நாமம் என்ன என்று அவர்கள் என்னிடத்தில் கேட்டால் நான் அவர்களுக்கு என்ன சொல்லுவேன் என்றார். நான் அவனுக்கு என்ன சொல்லுவேன்? உம்மை குறித்து போய் ஜனங்களிடத்திலே கேட்டால் நான் என்ன சொல்ல முடியும்? காரணம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை மறந்து விட்டார்கள், மாறிவிட்டார்கள். இஸ்ரவேல் தேவனை மறந்து விட்டார்கள். அவனுக்கு தேவ நினைப்பே இல்லை, மாறிவிட்டார்கள். கர்த்தர் யாராய் இருக்கிறார்? மாறாதவராய் இருக்கிறார். மனுஷன் மாறிவிட்டார். தன் ஜனங்கள் ஆபிரகாமின் மூலமாக உருவாக்கப்பட்ட, ஈசாக்கின் மூலமாக உண்டாக்கப்பட்ட, யாக்கோபின் மூலமாக சந்ததியாக கடந்து வந்த அத்தனை ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்கள் செய்து விட்டார்கள், மாறிவிட்டார்கள். கர்த்தரோ மாறாதவராய் இருக்கிறார். நீங்கள் வழிபடுகிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் மாறாதவர். அங்கே மோசே கேட்கிறான், என்னவென்று சொல்வது எனக்கே தெரியவில்லையே. நாங்கள் பட்ட வேதனை எங்களுக்கு தான் தெரியும், நீர் யார் என்று எங்களுக்கு தெரியவில்லை என்று சொல்லி அங்கே கேட்ட போது தேவன் சொல்லுகிறார், நான் ஆபிரகாமோடு எப்படி இருந்தேனோ அதுபோல் இன்றைக்கும் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொன்னார். அதுபோல இன்றைக்கு தேவன் சொல்லுகிறார், நான் இருக்கிற மாதிரி இருக்கிறேன். நான் மாறல. உன்னை ஆசீர்வதிக்க நினைக்கிறேன் அல்லவா? ஆசீர்வதிக்கவே நான் ஆசீர்வதிக்க அப்படியே தான் இருக்கிறேன். நான் அப்படியே இருக்கிறேன். நான் அப்படியே இருக்கிறார். ஜனங்கள் மாறிவிட்டார். யோசேப்புக்கு முன்னால் ராஜா வந்தான், அவனுடைய காரியம் மாறினது. இஸ்ரவேல் ஜனங்களும் மாறிவிட்டார். வழிபாட்டை, தேவனுடைய வழிபாட்டை விட்டு விலக ஆரம்பித்தார். அவர்கள் தேவனை விட்டு விலக விலக அடிமைகளாய் ஆக்கப்பட்டார்கள். யோசேப்பின் காலம் கர்த்தரை வணங்குகிறவர்களாக இருந்தார். அதனால்தான் யோசேப்பு எப்படி இருந்தால் பார்வோனுக்கு அடுத்தவனான ஒரு மேன்மை பெற்றவனாக இருந்தார். அவன் மூலமாக யாக்கோபின் குடும்பம் எகிப்திலே காக்கப்பட்டது. அவனுக்கு ஒரு மாநிலத்தை, ஒரு இடத்தை, ஒரு தேசத்தை அவனுக்கென்று யோசேப்பின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. அந்த தேசத்தில் அவர்கள் இருந்தார்கள், மகிழ்ச்சியோடு கூட இருந்தார்கள். யோசேப்புக்கு பின்னால் ஒரு ராஜா வருகிற எகிப்திலே அவன் மாறி என்ன செய்கிறான்? அவனை அடிமைகளை ஆளுமுறையை கடந்து போகிறான். காரணம் என்ன? அவர்களும் மாறிவிட்டார்கள். வழிபாட்டிலே, தேவ வழிபாட்டை விட்டு விலகி போய்விட்டார்கள். அப்படி இருக்கின்ற போதுதான் மோசே மூலமாய் தேவன் ஜனங்களை விடுவிக்கும்படியாய் அவனுக்கு வெளிப்பட்டு சொல்லுகிறார், நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன். அவர் அப்படியேதான். உங்களை எப்போது பார்த்தாரோ அந்த நாள் முதல் கொண்டு இதுவரைக்கும் இருக்கிற மாதிரிதான் இருக்கிறார். இருக்கிற மாதிரி இருக்கிறார். நாம் தான் மாறுவோம். பூமி கூட நிலை மாறும் என்று சொல்லி சங்கத்தில் பார்க்கிறோம்.
ஆனால் கர்த்தர் மாறாதவர், வாக்கு கொடுத்தவர் வாக்கு நிறைவேற்றுவார். வருஷம் போவது, காலம் போகிறது. யோசித்தார்கள், அவ்வளவுதான், இனி என் தலையெழுத்து எய்தல் இருப்பதுதான் வாழ்க்கை என்று யோசித்தார்கள். இல்லை இல்லை, மாறாதவர் இறங்கி வந்தார். மோசே மூலமாக வெளிப்படும்படி இறங்கி வந்தார் தேவன். மோசே மூலமாக தன் மகிமையை காண்பிக்கும்படி தேவன் இறங்கி வந்தார். இறங்கி வந்தபோது சொன்னார், நான் அன்றைக்கு ஆபிரகாமோடு எப்படி இருந்தேனோ அப்படித்தான் இன்றைக்கும் இருக்கிறேன். அதனால் தேவனை குறித்து நீங்கள் எதிர்பார்க்கிற காரியம் மாறாதவர். இரண்டாவது, குழப்பம் இல்லாமல் ஆரம்பிக்கும். எவ்வளவுக்கு எவ்வளவு தேவனை தேடுகிறோமோ அவருடைய மகிமையை பார்க்க வேண்டிய ஒரு காலம் வந்துவிட்டது. தேவனை தேட வேண்டிய ஒரு நேரம் வந்துவிட்டது. இப்போதெல்லாம் எனக்கு அதிகமாக தூக்கம் கிடையாது. காலையிலே அதிகாலை ஒரு 3:30 எழுப்பி விடுகிறார். உடனே அவனை துதிக்கும்படியாக இதயம் துடிக்கிறது. அவரோடு கூட பழகும்படியாக இதயம் வாஞ்சிக்கிறது. தூக்கம் ஒரு பொருட்டாக இன்றைக்கு இல்லை எனக்குதான். ஆத்ம பாரத்தை அதிகமாய் தேவன் கொடுக்கிறார். அவரிடத்தில் அதிகமாய் பழகும்படியாக தேவன் விரும்புகிற காரணம் என்ன? நான் இருக்கிற மாதிரி இருக்கிறப்பா, நான் மாறாதவரை இருக்கிறேன். உன்னை கொண்டு ஒரு கூட்டத்தை ரட்சிக்கும்படியாக இருக்கிறேன். மோசையை கொண்டு எதற்கு? ரட்சிப்பதற்கு, அந்த ஜனங்களை விடுவிக்கும்படியாக தேவன் மோசையிடத்தில் கடந்து போனார். அதுபோல இன்றைக்கு தேவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கிறார், மாறாதவர் இருக்கிற மாதிரி இருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிப்போம். யோபின் புத்தகம் 23ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். ஒரே மனமாய் இருக்கிறார். ஒன்று மாறாதவராய் இருக்கிறார், இரண்டாவது இருக்கிறவராய் இருக்கிறார், மூன்றாவது ஒரே மனம். ஆமென் சொல்லுங்க. இயேசுவுக்கு என்ன மனங்க? 2 மனம் கிடையாதுங்க. மனுஷனுக்கு தான் 2 மனம் இருக்கும். நன்மை என்ற ஒரு மனமும் இருக்கும், தீமை என்ற ஒரு மனமும் இருக்கும், உண்மை என்ற மனமும் இருக்கும், பொய் என்ற ஒரு மனம் இருக்கும். அவரோ என்றால் ஒரே மனம். உங்களை ஆசீர்வதிக்க நினைத்து விட்டார் அல்லவா? ஆசீர்வதிக்கத்தான் உங்களை உயர்த்த தேவன் நினைத்து விட்டால் உயர்த்தத்தான் போகிறார். அவர் மனசை யாரும் மாற்ற முடியாது. அவர் மனசை யாரும் கலைக்க முடியாது. இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. அவர் மாறாதவரா இருக்கிறார். மூன்றாவது இங்க நான் பார்க்கிறோம் எப்படி இருக்கிறவர். அவருடைய மனம் மாறவே ஒரே மனம். அன்றைக்கு உலகத்தை உண்டாக்கின போது எப்பேற்பட்ட மனமுள்ளவராய் இருந்தாரோ, 2000 ஆண்டுகளுக்காக இயேசு மனுஷகுமாரனாய் வந்தபோது எப்படி மனமுள்ளவராய் இருந்தாரோ, அதுபோல் இன்றைக்கு ஒரே மனமாய் இருக்கிறோம். எவ்வளவு மனங்களை பார்த்திருக்கிறோம், மனங்கள் மாறினதை பார்த்திருப்போம், உறவுகளை பார்த்திருக்கிறோம், முதலை தள்ளுவதை பார்த்திருப்போம். இயேசு ஒரே மனம். நான் எவ்வளவு மாறி இருப்பேன், நீங்கள் எவ்வளவு மாறி இருப்பீர்கள். தவறு இருப்போம், தேவனை விட்டு விலக முடிய யோசித்திருப்போம், முறுமுறுத்திருப்போம், மறந்திருப்போம், அவன் நாமத்துக்கு மட்டாய் வந்திருப்போம். அவரோ என்றால் ஒரே மனமாய் இருக்கிறாரே. தேவன் பார்வையில் அவருடைய மனம் ஒரே மனமாய் இருக்கிறது. தாயின் கருவிலை உருவாகும் முன்னே தெரிந்து கொண்டார்களோ, அந்த நாள் முதல் இந்த நிமிடம் வரைக்கும் ஒரே மனம் தேவனுக்கு இருக்கிறது. ஒரே மனம். அதுதான் சொல்கிறார், நான் கர்த்தர், நான் மாறாதவர், ஆகையால் யாக்கோபின் புத்திரராகிய நீங்கள் நிர்மூலமாவதில்லை. நீங்கள் தோற்று போவதில்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் துக்கப்பட்டு போவதில்லை, நீங்கள் பலவீனப்பட்டு போவதில்லை. காரணம் என்ன? அவரும் ஒரே மனமாய் இருக்கிறார். சுகத்தை கொடுப்பதிலே ஒரே மனமாய் இருக்கிறோம். ஒரே மனம் அவருக்கு. நான் வேண்டி போவது மனம் அல்ல, ஒரே மனம் தேவ மனம். நாம் மனுஷனோடு கூட பழகி பழகி தேவனை யோசிக்கிறோம். அவர் மனம் மாறி இருப்பாரோ? மனம் மாறாதவர், மனம் மாறாதவர். அவரை குறித்து அறிகின்ற அறிவுதான் நம்ம விசுவாசத்திலே வளர செய்ய முடியும். அவரை குறித்து அறிகின்ற அறிவுதான் நம்முடைய வாழ்க்கையை ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கையை வாழ முடியும். உலக ரீதியான எந்த மனுஷனை அறிவதனாலும் சோர்ந்து விடுவோம். எந்த மனுஷனை தெரிந்து கொண்டாலும் அவன் மூலமாக என்னுடைய மனம் உடைந்து போகும். ஆனால் தேவனை அறிகிற
வெற்றியை கொடுக்கும். தெளிவாய் தெரிந்து கொள்ளுங்கள், அவர் மாறார். இருக்கிற மாதிரி இருக்கிறார். மூன்றாவது ஒரே மனதார். இந்த ஆண்டு உங்களுக்கு செய்ய வேண்டிய அற்புதங்களை இவர் செய்ய போகிறார். திறந்து விட்டார் வாசலை, இரும்பு கதவோ அது தானாய் திறக்கப்பட போகிறது. காரணம் என்ன? அவர் ஒரே மனதார், ஒரே மனதார். 4வது வசனம் வாசிப்போம். சங்கீதம் 102 சங்கீதம் 27 வசனம். நீரோ மாறாதவராயிருக்கிறீர். நீரோ மாறாதவராயிருக்கிறீர். உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. உமது ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. எனது ஆண்டுகள் முடிந்து போகலாம், உங்களுடைய ஆண்டுகள் முடிந்து போக முடியாது. முடிந்து போகும். அவருடைய ஆண்டுகளோ முடிந்து போவது இல்லை. ஆட்சியில் ஒரு முடிவு வரலாம். அவருடைய ஆண்டுகள் என்ன கிடையாது, முடிவு என்பது இல்லை. நீரோ மாறாதவராயிருக்கிறீர். உமது ஆண்டுகள் ஒரு ஆண்டை நமக்கு வைத்திருக்கிறார், ஒரு நேரத்தை கொடுத்து வைத்திருக்கிறார். அந்த நேரம் வரும்போது அதில் காலத்தில் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்வார். அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. ஒரு மனுஷன் மாண்டு போனால் முடிந்து போகிறது, மரித்து போனால் முடிந்து போகிறது. இதோ மரித்தேன், ஆனாலும் சதாகால உயிரோடு இருக்கிறபடினாலே அவருடைய ஆண்டுகளுக்கு கிடையாது நோய் கிடையாது, முடிவு என்பது இல்லை. உங்களை உயர்த்தவே உயர்த்தப்பட்டார். முடிந்தது யோசித்தீர்களா? அன்றைக்கு இயேசு சிலுவை அறையப்பட்டு ஜீவன் விடும்போது எல்லாம் முடிந்தது என்று யோசித்த போது, அங்கே சொன்ன போது யூதர்கள் யோசித்தார்கள், முடிந்த போது யோசித்தார். அதற்கு பின்னால் தான் உயிர்த்தெழுந்தார். அவருடைய ஆண்டுகள் முடியாது. எல்லா ஆண்டுகளுக்கும் எல்லா விதமான வழிபாடுகளுக்கும் ஒரு நேரம் காலம் இருக்கிறது. அவருடைய ஆண்டுகள் கிடையாது, முடிவு இல்லாதபடியினாலே நீரோ மாறாதவர் இருக்கிறீர், முடிந்து போவதில்லை. நம்முடைய ஆண்டு முடிந்து போகலாம், நம்முடைய பிள்ளைகளோடு கூட தேவன் இருப்பார். நாளைக்கு சொல்லுங்க பார்க்கலாம், நம்முடைய ஆண்டுகள் முடிந்து போகலாம், நம்முடைய பிள்ளைகளோடு தேவன் இருப்பாருங்க. காரணம் என்ன? அவருடைய ஆண்டுகளுக்கு முடிவு இல்லை. யோசிச்சு பாருங்க, அவர் யாராய் இருக்கிறார்? மாறாதவராய் இருக்கிறார், இருக்கிறவராய் இருக்கிறார், ஒரே மனமாய் இருக்கிறார். மாறாத தேவன். அவருடைய ஆண்டுகள் என்ன கிடையாதுங்க. உங்களுக்கு பின்னால் உங்கள் சந்ததிகளை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அம்மா மரிக்கும் போது சொன்னாங்க, ஐயோ என்னுடைய பிள்ளைக்கு ஒன்றுமே இல்லை சொல்லி, ஆனால் ஒரு பெரிய தேவனோடு கூட இருக்கிறார். அவருடைய ஆண்டு முடிந்தது, அதற்கு பின்னால் என்னை ஆண்ட தேவனோ நடத்தி கொண்டு வருகிறார். அவருடைய ஆண்டுகள் கிடையாது, தெளிவா இருக்குது. தேவனை வழிபடுகிற விதம் அதிகரிக்க வேண்டும். இனி மௌனமான ஒரு காலம் கிடையாது, சாப்பிடும்போது சொல்லுகிற ஒரு நேரம் கிடையாது. எந்த நிலையிலும் தேவனை ஆராதிப்பதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். பவுலும் சிலாவும் எங்கே ஆராதித்தார்கள்? சிறைச்சாலையிலே ஆராதிக்க முடியாது. சிறைச்சாலையிலே, கட்டப்பட்ட நிலைமையிலே, கடினமான ஒரு சூழ்நிலையிலே, வேதனையான ஒரு சூழ்நிலைக்குள்ளாய் இருந்த போது அவர்கள் பாடி துதித்தார்கள். அது போல இனி வரும் காலங்களில் நாம் என்ன செய்ய வேண்டும்? பாடி துதிக்கிற மக்களாய் இருக்க. பாடி துதிக்கும் போதே பலன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க எவ்வளவுக்கு எவ்வளவாக தேவனை பாடுறீங்களோ துதிக்கிறீங்களோ அவ்வளவு பலன். காலைல 4 மணிக்கு அமைதியா பாடிக்கிட்டே இருக்கு. பலனை கர்த்தர் கொடுக்கிறார். துதிக்கும் போது அநேக காரியங்களை கர்த்தர் கற்றுக் கொடுக்கிறார். அற்புதங்களை அதிகமாய் செய்து கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. தேவனுடைய மகிமை வெளிப்படுவதை பார்க்க முடிகிறது. காரணம் என்ன? அவரோ மாறாதவர், இருக்கிறவராகவே இருக்கிறார், ஒரே மனமாய் இருக்கிறார். அவருடைய ஆண்டுகள் முடிந்து போகாதுங்க, முடிந்து போகாது. அதனால் நீங்க யோசிக்காதீங்க, எல்லாம் முடிஞ்சு யோசிக்காதீங்க. அவருடைய ஆண்டுகளுக்கு முடிவு கிடையாது. என்ன கிடையாது? இஸ்ரவேல் ஜனங்கள் முடிந்ததை யோசித்தார்கள். எகிப்துடைய தெய்வங்களை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள். தேவனுடைய ஜனங்களாக அழைக்கப்பட்டவர்கள் விக்கிரகத்தை வணங்க ஆரம்பித்து விட்டார். காரணம் என்ன? முடிஞ்சு போச்சு. 10 வருஷம் அல்ல, 20 வருஷம் அல்ல, 100 வருஷம் அல்ல, 430 வருஷம் தேவனுக்கும் அவளுக்கும் நடுவில் உறவே கிடையாது. யோசிச்சு பாருங்க, உறவே கிடையாது.
அப்படி இருக்கும் போதுதான் மோசே சொல்லுதா, நான் இருக்கிற மாதிரி இருக்கிறேன். இவங்கதான மாறிட்டாங்க. யார் மாறிட்டாங்க? இவர் வழிபாடு மாறிவிட்டது, இவர் விசுவாசம் மாறிவிட்டது, இவர் ஐக்கியம் மாறிவிட்டது. நான் எப்படி இருந்தேன்? நான் இருக்கிறவராகவே இருந்தப்பா. ஆபிரகாமோடு உடன்படிக்கை செய்ததுள்ளவோ அதை நினைத்துக் கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் நினைத்திருக்கிறார், நம்மை ஆசீர்வதிக்க நினைத்திருக்கிறார். நினைத்திருப்பது எதற்காக? ஆசீர்வதிப்பதற்கு நினைத்துக் கொண்டிருக்கிறார். காரணம் என்ன? மாறவில்லை. நான் மாறினேன், அவர் மாறவில்லை. என் விசுவாசம் மாறினது, என் ஐக்கியம் மாறினது, என்னுடைய பேச்சு மாறினது, என்னுடைய தீர்மானம் மாறினது, என் பிரதிஷ்டை மாறினது. அவரோ மாறவில்லை. ஆண்டவர் சொன்னார், மாறவே இல்லை. போனா நீ எவ்வளவு மாறினாய், உறவில் எவ்வளவு மாற்றம் தோய்ந்தாயே, விலகினாயே, மறைத்தாய் உன் முகத்தை, நானோ மாறவே இல்லையே. மாறலங்க. அவருடைய ஆண்டுக்கும் முடிவில்லை. அதனால் உங்களையும் ஆசீர்வதிப்பார், உங்கள் பிள்ளைகளையும் பிள்ளைகளின் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். சந்ததிகளை ஆசீர்வதிக்கிற தேவன். ஆண்டுக்கு இடம் கிடையாதுங்க, முடிவு கிடையாது. அதனால் நாம் எந்த முடிவும் எடுக்க வேண்டாம். இதுதான் என் தலைவிதி என்று அந்த முடிவுக்கு செல்லாதீங்க. அதிசயங்களை தேவன் செய்வார். இதுதான் என் தலையெழுத்து சொல்லி விரக்திக்கு சென்று விடாதீர்கள். தேவன் அற்புதத்தை செய்ய போகிறார். ஆண்டுக்கு முடிவு கிடையாது. இருக்கிற மாதிரி இருக்கிறோம். ஒரே மனசு உங்களை உயர்த்துவதுதான் மனசு, உங்களை உயர்த்துவதுதான் மனம். தெய்வத்தின் மனம் இரு மனம் அல்ல, ஒரே மனம் உள்ளவர். மனுஷனுக்குள்ளாதான் இரு மனம் இருக்கும். அவரோ ஒரே மனமாய் இருக்கிறார். அவருடைய ஆண்டுகள் முடிந்து போவதில்லை. கடைசி அவருடைய வாசிக்கும் சங்கீதம் 102 சங்கீதம் 12 வாசிக்கும். கர்த்தராகிய நீரோ என்றென்றைக்கும் இருக்கிறீர். உம்முடைய பெயர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக. உம்முடைய பெயர் பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது. அதுங்க அவருடைய பெயர் பிரஸ்தாபம் இருக்கு, தலைமுறை தலைமுறையாக இருக்கிறது. இன்றைக்கு அனைவருடைய பெயர் பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள் கூட மரித்து போனவர்கள். ஒரு தலைவனை இன்றைக்கு பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள், தலைமையை பிரஸ்தாபப்படுத்துகிறார்கள். அவர்கள் எல்லாம் மரித்து போனவர்கள், வாழ்ந்தவர்கள் தான். ஆனால் இன்றைக்கு அவர்கள் மரித்து மண்ணாய் போனவர்கள். அவருடைய ஆண்டுக்கெல்லாம் முடிவு வந்தது மரணத்தின் மூலமாக. ஆனால் இங்கே சொல்லப்படுகிறது, உங்களுடைய பிரஸ்தாபம் தலைமுறை தலைமுறையாக இருக்கும். நம்ம தலைமுறை ஆராதிக்கும், நம்ம பிள்ளைகள் தலைமுறை ஆராதிக்கும். பிள்ளைகளை நாம் தலைமுறை 1000 தலைமுறை ஆராதிக்கிற பெரிய தேவன். அவர் யாராக இருக்கிறார்? எப்படி இருக்கிறோம்? இன்னைக்கு நாம் பார்க்கிறோம், நம் தேசங்களில் பார்க்கிறோம் எவ்வளவு மாற்றங்கள், எப்படி படைகிறவர்கள் எல்லாம் எப்படியாக மாறுவதை நாம் செய்தித்தாளை பார்க்கிறோம் அல்லவா? உலகத்தில் எல்லா மனுஷனும் மாறுவான், அவரும் மாறார். தலைமுறை தலைமுறையாக அவருடைய பிரசாதம் இருக்கும். நீங்களும் துதிக்க போறீங்க, உங்க பிள்ளைகளும் துதிக்க போறாங்க. உங்க பிள்ளைகளின் சந்ததியே போகும் அவரோடு கூட. அவரும் சந்ததியோடு வரப்போகிறார். நாமும் அவரோடு கூட சந்ததி சந்ததியாய் போகும்படியான ஒரு தேவனை ஆராதிக்கிறோம். அதனால் இன்றைக்கு தைரியத்தோடு நான் சொல்ல விரும்புகிறேன், மாறல தேவன். சூழ்நிலை மாறிச்சு, மனுஷன் மாறினாங்க, எல்லாம் மாறினாங்க, மாறுவார்கள். எதிர்பார்க்க மாறுவாங்க தான். மனம் மாற யார் கிடையாதவர்? மனுஷன் கிடையாது. மாறுவாங்க, தைரியமா இருக்க மாறலாம் போறாங்க. ஆனா கர்த்தர் மாற மாட்டார். என்னை உயர்த்தவே இது வல்ல கூட்டம், 1000 கூட்டத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஜெபிக்க ஜெபிக்க விசுவாசம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, தைரியம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, உற்சாகம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்ன? அவன் மாறாதவன் சொல்லுங்க, நான் மாறலப்பா. உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறேன், உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டம் வைத்திருக்கிறோம். அதை செய்து முடிக்க வரைக்கும் மாற மாட்டான். மோசே 80 வயதாயிற்று, திக்குவாயும் மந்தனானவன். 40 வருஷம் அவன் எடுத்து நடத்தினான். 120 வயதாகும் போது அவன் கண் இருளடையவில்லை, அவன் பலன் குறையவில்லை. மாறாதவர். இன்றைக்கு வயதாகிவிட்டதே, சூழ்நிலை இப்படி இருக்கிறது யோசிக்கலாம். அல்ல, தேவன் சொல்கிறார், நான் மாறாதவர், உன்னை கொண்டு செய்ய வேண்டிய திட்டத்தை நான் செய்து முடிப்பேன். ஆண்டவரே 57 வயசாயிடுச்சு ஆண்டவரே, அடுத்த வாரம் 58 ஆக போகுது, இதுக்கு மேல என்ன செய்ய போறேன் நான்? இதுக்கு மேலதான் நீ செய்ய போறேன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம்.
இதுக்கு மேலதான் தேவன் செய்ய போறாங்க. யோசிச்சாங்க ஆண்டவர் ரொம்ப வேகமா போயிடுச்சு, வயதாயிடுச்சு, என்ன செய்ய போற? மோசே வயதான பிறகுதான் தேவன் அற்புதங்களை செய்தார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். பொறாமையானவர்களுக்கு அவருக்காக வாழ்வோம். யாருக்காக? அவருக்காக. அவருக்காக மாறாத தெய்வத்துக்காக வாழ்கிற ஒரு வாழ்க்கை எத்தனை பெரிய வாழ்க்கை! இந்த கிறிஸ்துவ வாழ்க்கை குறித்து ஒரு உயர்வான எண்ணம் நமக்கு இல்லாமல் இருக்கிறது. எவ்வளவோ கோடிக்கணக்கான மக்களை விட்டு நம்மை தேடி வந்தாரே தெய்வம், நம்மை பார்க்க வந்தாரே, நம்மை அல்லவா நம்பி வந்தார். எவ்வளவோ நல்ல மக்கள் வெளியில் இருக்கிறார்களே, அவரை விட்டு விட்டு நம்மை அல்லவா நம்பி இந்த பொறுப்பை கொடுத்திருக்கிறாரே. யார் செய்ய முடியும்? அந்த விடுதலை யாரால் செய்ய முடியும்? மோசே தான் செய்ய முடியும். வேறு யாரால் செய்ய முடியாது. மோசேயின் வயது 80 ஆகிவிட்டது. என்ன செய்ய முடியும்? செய்தால் அல்லவா பலத்த காரியத்தை, எகிப்தை நடுங்கும்படியை செய்தால் அல்லவா, அது போல உங்களை குறித்து செய்ய போகிற காரியம் பெரிதாக இருக்க போகிறது. அதெல்லாம் யோசிக்காதீங்க. 50 வயசு கைது பார்க்கலாம். சொன்னாங்க கர்த்தர் நம்மை கொண்டு அற்புதம் செய்யும். ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் நம்மை கொண்டு அற்புதம் செய்ய போகிறார். நாமோ ஆராதிக்கிற தேவன் யாரா இருக்கிறார்? மாறாதவராக இருக்கிறார். நல்லா தெரிஞ்சு கர்த்தர் பெரிய காரியம் செய்ய போகிறார். கடைசி ஒன்றை வாசிப்போம். அடுத்த வசனம் வாசிக்க 13. தேவரே எழுதுதலை சீயோனுக்கு இறங்குவீர், அதற்கு தயவு செய்யும் காலமும் அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அதற்கு தயவு செய்யும் காலமும், அவருடைய ஆண்டுக்கு முடிவு கிடையாது. உங்களுக்கு ஒரு காலம் வைத்திருக்கிறார். அதற்கு குறித்த நேரமும் தயவு செய்யும் காலமும் வந்துவிட்டது. ஹல்லேலூயா. இனி அந்த காலம் உங்களுக்கு வந்துவிட்டது. பிரச்சனையா? காலம் வந்துவிட்டது. அற்புதம் செய்ய குழப்பமா? காலம் வந்துவிட்டது. உங்களை உயர்த்த காலம் வந்துவிட்டதுங்க. 38வது ஆண்டில் தான் அவர் சுகமளிக்கிற ஒரு நேரம் வந்தது. ஏசு வந்தார். 12 வருடமாக அந்த பெண்ணை குறித்து ஸ்திரியை பார்க்கிறோம். எவ்வளவோ வருடங்கள் கடந்து போன போதிலும் கூட சத்தாயிலும் அவள் செய்வதை குணமடையவில்லை. நேரம் வந்தது, காலம் வந்தது, இயேசு வந்தார், சுகமடைந்தார். அது போல உங்களுக்கு என்று சுகப்படுத்த ஒரு நேரம் வந்து விட்டது, காலம் வந்து விட்டது. காரணம் என்ன? அவருடைய ஆண்டுக்கு முடிவில்லை. சுகத்தை தேவன் கொடுக்க போகிறார். உங்கள் மூலமாய் அனைவருக்கு தேவன் சுகத்தை கொடுக்க போகிறார். அதனால் கர்த்தரை குறித்து யோசிக்கும் போது எப்படி யோசிக்க வேண்டும்? மாறாதவரை யோசிங்க. நீங்க மாறிட்டீங்க, உறவு மாறிடுச்சு, அவரை மாறிட்டாரா? இல்ல இல்லையா, அவர் மாறாதவர். காரணம் என்ன? அவர் கர்த்தர், அவர் தேவன், அவர் தேவன், இருக்கிறவராகவே இருக்கிறார். அவர் தோய்ந்து விடவில்லை. 2000 ஆண்டுகளாக மனுஷகுமாரன் எப்படி வந்தாரோ அதே வண்ணமாக தான் இருக்கிறார். அழகு குறையவில்லை, பலம் குறையவில்லை, அதிசயம் குறையவில்லை, அற்புதம் குறையவில்லை. இன்றைக்கும் அதே அற்புதம் தேவன் செய்ய வல்லவராக இருக்கிறார். அன்றைக்கு மோசேயை கொண்டு என்ன செய்தாரோ அதுபோல் இன்றைக்கும் உங்களை கொண்டு அற்புதத்தை செய்வார். சூழ்நிலை மாறலாம், வருஷங்கள் மாறலாம், அவருடைய ஆண்டுகள் மாறாது. செய்ய வேண்டும் என்று சொன்னால் நாம் அந்த நேரத்துக்காய் காலத்துக்காய் காத்திருக்க வேண்டும். அவன் சொல்லுங்க, காத்திருக்கணுங்க. வேதத்தில் ஒவ்வொருவரும் காத்திருந்தார்கள். காத்திருந்தபடினால்தான் அவர்கள் கழுதை போல சென்னைகளை எடுத்து எழும்பினார். காத்திருக்கிற அனுபவம் அவரை யோசிக்கும் போது மாறாதவர். அவர் இருக்கிற மாதிரியே இருக்கிறார். எனக்கு ஒரு காலத்தை வைத்திருக்கிறார், எனக்கு ஒரு நேரத்தை வைத்திருக்கிறார். அந்த காலம் வரும்போது, அந்த நேரம் வரும்போது தடை செய்கிறவன் யார்? யாரும் தடை செய்ய முடியாது. காத்திருக்க வேண்டும். காத்திருக்க எப்படி காத்திருக்க வேண்டுங்க? கையை கட்டி காத்திருக்கணுமா? இல்ல, பாடி துதித்து கொண்டு காத்திருக்க வேண்டும். எப்படி காத்திருக்கணுங்க? காத்திருன்னு சொல்லிட்டார், வீட்டிலேயே இருக்கிறார். நீங்க தான் வந்தீங்க பாடணும். ஆமென் சொல்லுங்க. நீங்க தான் வந்தீங்க துதிக்கணும். அவரின் துதியை சொல்லிக்கொண்டு எவர்களை அழைத்தார் தேவன்? உங்களை எல்லாம் அழைத்தார். நீங்கள் தான் துதியை சொல்லிக்கொண்டு தேவ சமூகத்துக்கு வர வேண்டும். நாம் உயிரோடு மட்டும் கர்த்தரை துதிக்க வேண்டும். உள்ளவன் தேவனை. இதுதான் நம்முடைய தலையெழுத்து. ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் கேட்டா மாறாம இருக்கிறாங்களே, இருக்கிற மாதிரி இருக்கிறார்கள். அந்த தலையெழுத்து இவர் மாறிட்டு அவர் மாறினக்கு அவர் இருக்கிற மாதிரி இருக்கிறார். அதனால் இன்றைக்கு தெளிவோடு சொல்லுங்கள், கர்த்தர் மாறாதவர், ஒரே மனமாய்
நேரம் வந்து விட்டது, காலம் வந்து விட்டது. திறந்த வாசலை உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார். இரும்பு கதவு தானாகவே திறக்கும்படியாக வருகிற நாட்களிலே அவர் பாராதவர் என்பதற்குரிய ஒரு அற்புதத்தை உங்களுக்கு செய்ய போகிறார். ஒரே மனமாய் இருப்பதற்குரிய அதிசயத்தை தேவன் செய்ய போகிறார். ஜனங்களை வெளியே கொண்டு வந்தார். மோசையை கொண்டு வல்லமையான காரியங்களை எகிப்திலே தேவன் செய்தார். உலகமே மோசையின் இஸ்ரவேலர்களை பார்க்கும்படியான ஒரு அற்புதங்களை தேவன் அன்றைக்கு செய்ததை பார்த்தோம். அதே தேவன் இன்றைக்கும் இருக்கிறபடினாலே எப்படி இருக்கிறார், அன்றைக்கு எப்படி இருந்தாலும் அதே மாற்றம் மாற்றலாம் கிடையாது. மனுஷனுக்குள்ளாக மாற்றம் வரும், மனம் மாறும், மாறும். அதே விதமாக தான் இன்றைக்கு நம்முடைய வல்லமை இருக்கிறது. நாம் தேவனை ஆராதிக்கிற நாம் தொடர்ந்து ஆராதிப்போம். ஒரே மனமான தேவனை ஒரே மனதோடு ஆராதிக்கிறீங்க. தேவனை முழுமையாக தேடுங்க. வெற்றியை தேவன் கொடுத்தார். ஜெயத்தை பெற்றுக் கொண்டோம் என்ற விசுவாசம் கூட நீங்கள் கடந்து போங்கள். அந்த ஜெயத்துக்குரிய அந்த அடையாளங்களை இந்த மாதத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள். இந்த மாதத்தில் தேவனுடைய மகிமை பார்ப்பீர்கள். இந்த மாதத்தில் அவருடைய வாசல் திறக்கப்படுவதை பார்ப்பீர்கள். எல்லா விதமான தடைகளை உழைக்கும்படியாக அவர் ஒரே மனமாய் உங்களோடு கூட இருக்கிறார். அவரை யாராலையும் மாற்ற முடியாது. உங்களுக்காய் வைத்திருக்கிற திட்டத்தை என்ன பண்ண யாராலையும் மனுஷனா கூட அவருடைய திட்டங்களை மாற்ற யோசிப்பான். அவரை யாராலையும் மாற்ற முடியாது. அவர் நேற்றும் என்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறபடினாலே நாம் கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்ப்போம். கர்த்தரை நோக்கி பார்ப்போம். அவர்தான் நமக்கு எல்லாம். மாறாதவர் அவர்தான். சொந்தம் என்றால் அவர்தான். சொத்து என்றால் அவர்தான். எல்லாம் அவர்தான். நன்றி செலுத்துவது, நன்றி செலுத்துவது. என் சொந்தம் நீரே, என் பந்தம் நீரே, என் வாழும் நீரே, என் பலம் நீரே, என் சொந்தம் நீரே, என் பந்தம் நீரே, என் வாழும் நீரே, என் பலம் நீரே, என் சொந்தம் நீரே, என் பந்தம் நீரே, என் வாழும் நீரே, என் பலம் நீரே. ஆபத்து காலத்தில் துணையும் நீரே, இகழ்ச்சி நாளில் அருளும் நீரே. ஆபத்து காலத்தில் துணையும் நீரே, இகழ்ச்சி நாளில் அருளும் நீரே. வனத்திர பாதையில் வழியும் நீரே, வனத்திர பாதையில் வழியும் நீரே. என் சொந்தம் நீரே, என் தங்கம் நீரே, என் வாழும் நீரே, என் பலம் நீரே. மார்போடு அழைக்கின்ற தாயும் நீரே, தோள் மீது சுமக்கின்ற தந்தை நீரே. மார்போடு அழைக்கின்ற தாயும் நீரே, தோள் மீது சுமக்கின்ற தந்தை நீரே. கண்ணீரை துடைக்கின்ற கருணை நீரே, கண்ணீரால் காக்கின்ற தெய்வம் நீரே. கண்ணீரை துடைக்கின்ற கருணை நீரே, கண்ணீரால் காக்கின்ற தெய்வம் நீரே. என் சொந்தம் நீரே, என் பந்தம் நீரே, என் வாழும் நீரே, என் பலம் நீரே. ஊழியத்தில் என்றும் தலைமை நீரே, உயர்த்துவதில் மிக பிரியம் நீரே. ஊழியத்தில் என்றும் தலைமை நீரே, உயர்த்துவதில் மிக பிரியம் நீரே. வாழ்த்துவதில் வல்லல் நீரே, அதிசயம் செய்கின்ற இயேசு நீரே. என்னை வாழ்த்துவதில் வல்லல் நீரே, அதிசயம் செய்கின்ற இயேசு நீரே. என் சொந்தம் நீரே, என் பந்தம் நீரே, என் வாழும் நீரே, என் பலம் நீரே. என் சொந்தம் நீரே, என் பந்தம் நீரே, என் வாழும் நீரே, என் பலம் நீரே. மாறாதவர்
அவரே எல்லாமாய் இருக்கும்படியாய் நம்ம வாழ்க்கை அவரே எல்லாமாய் இருக்கட்டும். நமக்கு வாழ்வுமையாக அவரே இருக்கட்டும். காரணம் அவர் ஒரே மனமாய் இருக்கிறார், ஒரே மனமாய் இருக்கிறார். அவரை திருப்பத்தக்கவன் யார் என்று பார்க்கிறோம். யாராலும் உங்கள் உயர்வை தடுக்கவோ மாற்றவோ முடியாது. அவர் ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதிப்பார். பலவீனத்தெல்லாம் எடுத்து போட்டு பலப்படுத்தவரை சாட்சியாக நிறுத்துவார். வழிகளை திறக்கிறவராய் இருக்கிறார். வெண்கல கதை உடைக்கிறவரா, இருப்பு தாட்களை முடிக்கிறவரா, அந்த காலத்திற்கிற போக்குகளை கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவரே சாப்பிடும், அவரையே நம்பியிருப்போம். துதிகளை அதிகரிக்க செய்வோம். தேவனோடு அதிகமாக நெருங்கி வரும்படியாக நாம் ஒப்புக் கொடுப்போம். எல்லாம் மாறும். அவர் மாறாதவர். அவர் நேற்று இன்று என்று மாறாதவர். கூடவே இருக்கிறார். ஆசீர்வாதம் இயேசுவின் நாமத்தில் இருக்கிறார். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த